Hello viewers. இந்த வீடியோல நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்திருந்த பிராக்டிஸ் சம்க்கான சொல்யூஷன்ஸை பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். இது வந்து கேட் 1991ல கேட்ட ஒரு கொஸ்டின். நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்க. ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். A toroidal iron ring has a uniform cross-sectional area of 50 mm square. கொடுத்திருக்கிற டேட்டாஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். இங்க ஏரியா வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 50 mm ஸ்கொயர். அப்ப இதை நான் கன்வெர்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா 50 into 10 to the power of -6 மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா mmன்னு வரக்குள்ள we know that my millimeter which is equal to 1 mm which is equal to 10 to the power of -3 மீட்டர். இப்போ mm ஸ்கொயர் அப்படின்னு வரக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும்னா ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். அப்ப therefore 10 to the power of -6 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? இது வந்து கொடுத்திருக்கிற டேட்டா. அதே மாதிரி length of the magnetic path அதை வந்து Li ன்னு எடுத்துக்கிறோம். 100 mm which is equal to 100 into 10 to the power of -3 which is equal to 0.1 m மீட்டர். சரிங்களா? அதே மாதிரி ஏர் கேப் உடைய லென்த் வந்து பார்த்தோம்னா 1 mm which is equal to 1 into 10 to the power of -3 மீட்டர். இங்கே excited with the DC current of I is equal to 1 ampere. சரிங்களா? and n is equal to 100 turns அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ மியூ ஆர் இருக்கு பாத்தீங்களா? இதோடைய வேல்யூ வந்து இட் ஷுட் பி இன்ஃபைனைட். சரிங்களா? பெர்ஃபெக்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னா மியூ ஆர் உடைய வேல்யூ வந்து இன்ஃபைனைட். அதுதான் வந்து இங்க இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய ஏர் கேப் உடைய எஃபெக்டிவ் ஏரியா வந்து எப்படி இருக்குன்னா டியூ டு ஃப்ரிங்கிங் எஃபெக்ட். சரிங்களா? இட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10%. சரிங்களா? அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஏர் கேப்போட ஏரியா வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா விச் இஸ் நத்திங் பட் 1.1 டைம்ஸ் ஆஃப் ஏ. அப்போ இதை நம்ம வந்து பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா therefore 55 into 10 to the power of -6 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து என்னுடைய எஃபெக்டிவ் ஏர் கேப்கான ஏரியாக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ. இப்போ கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாமே நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு டேர்மா செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸைட்டிங் MMF என்னன்னு கேட்டிருக்காங்க. we know that MMF which is equal to என்ன ஃபார்முலா n into I. அப்ப therefore என்னோட வேல்யூ வந்து எவ்வளவு 500 சாரி இட் இஸ் 100 into I யோட வேல்யூ வந்து 1 ஆம்பியர் which is equal to 100 ஆம்பியர் டர்ன். இதுதான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்கான ஆன்சர். சரிங்களா? அதே மாதிரி the effective reluctance of the magnetic circuit. எஃபெக்டிவ் ரிலக்டன்ஸ் அப்படின்னு வரக்குள்ள என்னுடைய ஓவரால் ரிலக்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு அயன் கேப் ஆஃப் த அயன் மெட்டீரியலுடைய ரிலக்டன்ஸ் பிளஸ் ஏர் கேப். சரிங்களா? இது ரெண்டுத்தோட ரிலக்டன்ஸை நான் ஆட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து பெர்ஃபெக்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். வி நோ த ஃபார்முலா ரிலக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் டிவைடட் பை மியூ நாட் மியூ ஆர் இன்டு ஏ. என்னோட அயன் மெட்டீரியலுக்கு மியூ ஆர் வந்து இன்ஃபைனைட். சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் எஸ்ஐயோட ரிலக்டன்ஸ் ஆஃப் த ஏர் கேப் வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் டு 0. ஏர் கேப்னு வரப்போ எனக்கு என்ன கிடைக்கும் எல்ஜி டிவைட் பை மியூ நாட் இன்டு ஏஜி அப்படின்னு போட்டுக்கலாம். therefore எல்ஜியோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோன்னா விச் இஸ் நத்திங் பட் 1 into 10 to the power of -3 டிவைட் பை மியூ நாட்டோட வேல்யூ 4 pi into 10 to the power of -7 இன்டு ஏர் கேப்போட ஏரியாவோட வேல்யூ வந்து என்னது 55 into 10 to the power of -6. okay, if I simplify this I get the value like this. இதோட வேல்யூ வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன்னா almost it is equal to 14.4686 into 10 to the power of 6 ampere turn per Weber அப்படின்னு போட்டுக்கிறேன். this is my second effective reluctanceக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஒன் வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா the magnetic flux in the air gap. we know that my MMF which is equal to flux into reluctance. சரிங்களா? அப்ப flux is equal to என்ன கிடைக்கும் MMF divided by reluctance. MMF ஓட வேல்யூ வந்து எனக்கு எவ்வளவு it is 100 ampere turn divided by reluctance எனக்கு it is 14.4686 into 10 to the power of 6. okay, if I simplify this
எனக்கு என்ன கிடைக்கும்னா 100 divided by answer which is equal to 6.91 microweber. 6.91 into 10 to the power of minus 6 Weber or 6.91 microweber அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். So this is my MMF. So next வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா my fourth one the inductance of the coil. ஓகே, எனக்கு இண்டக்டன்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும். இங்க வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப therefore my inductance L is equal to n square mu naught mu r a divided by L. Okay, so we know that this is nothing but a overall reluctance. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்னா n ஸ்கொயர் டிவைட் பை ரிலக்டன்ஸ் அப்படின்னு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, அதையும் நம்ம எழுதிக்கலாம். அப்போ n ஸ்கொயரோட வேல்யூ எனக்கு தெரியும், விச் இஸ் நத்திங் பட் 100 ஸ்கொயர் டிவைட் பை மை ரிலக்டன்ஸோட வேல்யூ, விச் இஸ் நத்திங் பட் 14.4686 into 10 to the power of 6. Okay, if I simplify this, I get the value of around 6.911 into 10 to the power of minus 4 Henry. So இதை நான் எப்படி எழுதுறேன்னா which is equal to 0.6911 milli Henry அப்படின்னு என்னால எழுத முடியும். ஸோ ஆப்ஷன் டியும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஈக்கானதை நான் கால்குலேட் பண்ணணும். வாட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்டு? ஸோ வி நோ தட் எனர்ஜி ஸ்டோரேஜ் இஸ் நத்திங் பட் which is equal to 1 by 2, I mean of Li square. So 1 by 2 into 0.6911 into 10 to the power of minus 3 into the value of current is 1 square. Okay, so therefore if I simplify this, I get the value of 3.45 into 10 to the power of minus 4 joules. So this is the energy stored in the corresponding magnetic field. I hope it is very well clear. So basic formulas தெளிவா தெரிஞ்சதுன்னா இந்த problem வந்து ரொம்ப ரொம்ப simple. So now take this problem as a practice. This question is asked in University 2018 University exams. சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து ப்ராக்டிஸ்க்கு எடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ.